பச்சுவந்தியை விட அதிகபட்சமா, பச்சுவந்தினா கொஞ்சம் தான் மாறும். மனுஷனுக்கு நிறைய அறிவு இருக்குது. மனுஷன் நரி மாதிரி வாழ முடியும், நாய் மாதிரி வாழ முடியும், பூனை மாதிரி வாழ முடியும், சிங்கம் மாதிரி வாழ முடியும், யானை மாதிரி வாழ முடியும். எல்லா விலங்குகளின் தொகுப்பும் நான். கருவறையிலிருந்து தான் நான் வெளியே வந்தாலும் கூட என்னால் எல்லா மாதிரியும் வாழ முடியும், எல்லா மாதிரியும் நான் மேக்கப் பண்ணிக்க முடியும், எல்லா மாதிரியும் நான் ட்ரெஸ் பண்ணிக்க முடியும். எல்லா உணர்ச்சிகளும் எனக்கு உண்டு. கோலில் பொறியில் குணமிலவே. கோலில் பொறியில குணம் கிடையாது, என் குணத்தான். மனுஷனுக்கு மட்டும்தான் 8 குணம் இருக்குது. தாலை வணங்காத்தலை. அப்போ மனிதன் பலவிதமான குணங்களோடு வாழ முடிஞ்சவன். அதில் நற்குணம் கெட்ட குணம்லாம் கிடையாது. எதிராளி ஒத்துக்கிறான்னா அது நற்குணம், எதிராளி ஒத்துக்கலைன்னா கெட்ட குணம். என்ன உரிமையா வாடா போடான்னு கூடுவான் என் ஃப்ரெண்டுன்னா நான் சந்தோஷப்படுறேன் அவங்ககிட்ட. என் பொண்டாட்டி என்கிட்ட கோவமா அடிப்பா சண்டை போடுவான்னா நான் சந்தோஷப்படுறேன். என் கணவன் கோவக்காரன் அப்படின்னு சந்தோஷமா வாழ்ற பெண்கள் இருக்கிறாங்க. உப்பு கொஞ்சம் கூடுதலாக போயிடுச்சுன்னா வெறுப்பாயிடுவான், சந்தோஷப்படுற பொம்பளை இருக்கிறா. வேணுன்னே வெறுப்பேற்றி பார்க்குற பொம்பளை இருக்கிறா. பிடிச்சிருக்குது அவருக்கு அந்த கோபம். குழந்தைங்க கோவப்பட்ட அழகா இருக்குது, ரசிக்கலாம் செய்யறோம். ஏதோ இந்த சமூகம் ஏதோ ஒன்று கத்து கொடுத்து தப்பாயிடுது. நீங்க யாரா கூட எப்படி உறவாடணுன்றதை தெரிஞ்சுன்னா அவங்கள கூட மட்டும்தான் நீங்க அப்படி உறவாடணும். எல்லாரும் கூட உறவாடக்கூடாது. இப்ப கூட குணத்துக்கு முன்னாடி சொன்னேன், நீங்க எல்லாரும் தேவையானவங்களை கூட மட்டும் தான் நீங்க பேசணும், தேவையானவங்களை கூட மட்டும் தான் வாழணும், தேவையான அளவுக்கு தான் வாழணும். தேவையில்லாம நீங்க அதிகபட்சமா போகக்கூடாது. அது கோபமா இருக்கலாம், அன்பா கூட இருக்கலாம். அன்புன்ற பேர்ல கூட நீங்க அடிமையாக முடியாது, இறக்கன்ற பேர்ல கூட நீங்க ஏமாந்துடக்கூடாது. ஸோ நீங்க தான் கவனமா இருக்கணும். ஸோ பச்சோந்தியை விட பன்மடங்கு மாறக்கூடியவர்கள் நாம. மாறித்தான் ஆகணும், மாறித்தான் வாழணும். அப்படிதான்.